வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தற்போதைய நகர்வு குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுப்பெற்று அடுத்த சில மணி நேரத்தில் புயலாக உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் தற்போது சென்னைக்கு சுமார் 730 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் இந்த புயல் வலுப்பெற்ற பின் வட தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா ஆகிய பகுதிகளை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. புதிய புயலாக உருவாகும் நிலையில் இதற்கு ஏமன் நாட்டின் பரிந்துரையான தித்வா என்று பெயரிடப்பட்டுள்ளது. அரபு மொழியில் தீவு என்று பொருள் தரும் இந்த பெயர் ஏமனுக்கு அருகில் உள்ள சோகோட்ரா தீவின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. மேலும் இன்று பிற்பகலுக்குள் புயலாக உருவாக வாய்ப்பிருந்தாலும் நவம்பர் 28ஆம் தேதி நள்ளிரவில் இலங்கையை ஒட்டிய கடல் பகுதிகளில் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தனியார் வானிலை ஆய்வாளர்களின் கணிப்பின்படி தித்வா புயல் நவம்பர் 29ஆம் தேதி காலை வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டின் டெல்டா கடற்கரை பகுதியை வந்தடைந்து நிலப்பரப்பில் ஊடுருவ தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வடக்கு நோக்கி நகரும் புயல் நவம்பர் 30ஆம் தேதி இரவு சென்னைக்கு அருகில் கரையை கடக்கவோ அல்லது கரைக்கு மிக அருகில் நிலை கொள்ளவோ வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நகர்வின் போது புயலால் காற்று பாதிப்பு குறைவாக இருக்கும் என்றும் ஆனால் மழைக்கான சூழல் மிக அதிகமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலின் தாக்கத்தால் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரையும், புயலின் நகர்வை பொறுத்து சில இடங்களில் அதி கனமழை வரையும் பெய்ய வாய்ப்புள்ளது. எனவே இந்த 6 மாவட்டங்களில் நவம்பர் 29ஆம் தேதி அதி கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் வசிப்போர் அனைவரும் வானிலை நிலவரங்களை தொடர்ந்து கண்காணித்து அத்தியாவசிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.